அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கஞ்சி நோம்பு கஞ்சின்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வயிற்றுக்கு அதமாட்டு. இது மில்லட் கஞ்சி. இது துபாய் நிலவரத்தில் வந்து எதுவுமே போஸ்ட் பண்ண லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ண மனசே வரல. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்பப்போ ஷேர் பண்ணேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இந்த ஒயிட் நோம்பு கஞ்சி தான் நம்ம பண்ணுறோம். இது சமையல் அட்டகாசம் யூடியூப் சேனலில் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி இது நான் குக் புக் ஜெனியாவில் போஸ்ட் பண்ணுறேன். ஒயிட் கஞ்சி தான் பண்ண போகிறோம் இப்போது. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபஸ்ட்டு நோம்பு காலத்தில் நாங்கள் பண்ணுறது. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து பூண்டு ஃபுல்லாக ஒரு பல்பு ஃபுல்லாக பூண்டு போட்டிருக்கேன். 10 பல்லுக்கிட்ட இருக்கும். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 6 டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். நான் ஹாட் வாட்டர் 6 டம்ளர் ஊற்றுறேன். இது வந்து நொய், அதாவது பச்சரிசி நொய் திரிச்சு வச்சுருக்கோம். இதோடு சேர்த்து வந்து நான் வந்து குதிரைவாலி, சாமை, கம்பு இது 3ம் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம சேர்த்து தான் போடுறோம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கஞ்சி மிக்ஸ் போட்டிருப்பேன். லிங்க் நான் எல்லாமே கீழே தந்துடுறேன், பார்த்துக்குங்க. இதை வந்து நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக 200 கிராம் கிட்ட நான் போட்டிருக்கேன். ஏன்னா தாராளமாக தண்ணி வச்சா தான் உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காமல் வரும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இது போட்டுங்க. ஒரு கிளாஸ் போடும்போது 4 டம்ளர் போதுமானது. பட் ஆனால் அது கட்டி பிடிக்குது, நம்ம நசுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம குடிக்கிற பக்கத்துக்கு வந்துடும். நீங்கள் நோம்பு தர நேரத்தில் உட்காந்துட்டு நீங்கள் அதை உட்காந்து சரி பண்ணுறது தேவையில்லை. இப்படி இருந்துட்டு கட்டி பால், தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சோண்டு வந்து நெய் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இப்போ பிங்க் சால்ட் போடுறேன், 1 ஸ்பூன் நெய் போடுறேன். அவ்வளோதான், கட்டி போட்டு கொதிக்க வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் தரத்தான் கொதிக்கும் போது நான் மூடிடுறேன். மூடிடலாம். 2 விசில் தான், அதுக்கப்புறம் குறைச்சி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஈஸியாக வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா. அது தேங்காய் பால் ஊற்றணும். இது தாளித்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த 2 நாள் நோம்புக்காகவும் 8 பேருக்கு சாப்பிட்லாம். இந்த அளவு 8 பேருக்கு சரியாக இருக்கும். நல்லா அரை முறை எடுத்து கட்டியாக தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துங்க. தண்ணி எல்லாம் நல்லா மேலே 3 தடவை எடுத்துக்குங்க. இது மொத்தமே வந்து தேங்காய் பால் கஞ்சி தான். அரை முடி நான் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேணும்னாக்கா எவ்வளோ வேணுமோ போட்டுங்க. நல்லா ஒரு 2-3 ஸ்பூனில் போட்டுக்கலாம். இவ்வளோத்துக்கும் நல்லா ஒரு முடி கூட தேவையானதாக இருக்கும். இல்லை சாப்பிடும் போது தூவியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க, அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் போட்டுங்க. பட்டை மட்டும் தான், பட்டை ஏலக்காய் லவங்கம் கிடையாது, ஒன்லி பட்டை தான் போடணும். இது வந்து பேரே வந்து தேங்காய் பால் ஒயிட் கஞ்சி. அதனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து இது கிடையாது, தக்காளிலாம் கிடையாது. நான் தான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 2 போடுவேன். இங்கே தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம்னா 1 வச்சுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். சின்ன வெங்காயம்னாக்கா ஒரு 15 போட்டுங்க. 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு. இது வந்து கொத்தமல்லி கீரை, ஆல்ரெடி கொத்தமல்லி கீரை அங்கேயும் போட்டிருக்கேன். லாஸ்ட்லேயும் மேலேயும் தூவணும். வெங்காயத்தை போட்டுங்க. முருகை வேண்டாம், ஓரளவுக்கு சும்மா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். எடுத்து வச்ச தேங்காய் பால் இதில் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும் அந்த தேங்காய் பால். இது மெயின் இம்பார்ட்டண்ட். இது நேராக கஞ்சியில் சேர்க்காம இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேசாக சூடு வந்து சேருங்க. தாளித்த தேங்காய் பாலை இன்னும் ஊற்றிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, நான் 6 கிளாஸ் ஊற்றினதுனால தேங்காய் பால் ஒரு 2 கிளாஸ் வந்துச்சு. இதுக்கு சட்னி, உளுந்து வடை, இல்லை மசால் வடை, பக்கோடா எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி உளுந்து வடை போடுறோம். அவ்வளோதான். அப்படியே நம்ம வந்து ஹாட் பேக்கில் ஊற்றி வச்சுட்டாக்கா குடிக்கிறது வந்து நோம்பு திறக்கும் போது ஈஸியாக இருக்கும்.
அந்த டைமில் சூடு பண்ண தேவையில்லை. கொத்தமல்லி தூவி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். தூக்கு கேரியரில் தூக்கு ஹாட் பேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல போஸ்ட்டை சந்திக்கலாம். பாய்.